எல்லா வீட்லேயும் போர்டு இருக்கும், எங்கள் வீட்லேயும் போர்டு இருக்கு, இயேசு இல்லை தலைவர், ஜீசஸ் இஸ் த ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ் அப்படிங்கிற போர்டு இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு வீட்டில் போர்டு தலைகீழாக இருக்கும். போர்டு எதுக்கு வச்சிருக்கோம், எங்கே வச்சிருக்கோன்னு தெரியாது. அந்த போர்டோட சரி. நம்முடைய வீட்டில் அந்த 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 தீர்மானம் எடுக்கிற இடத்துல யார் இருக்கிறா? தீர்மானம் எடுக்கிற இடத்துல யார் இருக்கிறா? எந்த ஒரு காரியத்தை தேவ சமூகத்தில் வைத்து இயேசுவை பார்த்தீங்களா? இயேசுக்கு ஷோல்டர்ல கவர்மெண்ட் இருக்கு, எல்லா அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. அப்படி இருந்தும் அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என் பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாக ஒன்றும் செய்ய மாட்டார். யோவான் 5 இருக்கு, எடுக்க வேண்டாம். பிதா செய்ய, அதாவது அவருக்கு தாமா செய்ய முடியாதா? ஏங்க, அவர் பிதாவுக்கு சமமா இருக்கிறவருங்க. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்கு எல்லாம் செய்ய தெரியும். ஆனால் அவர் அப்படி செய்யல. அவர் பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடுன பொருளை எண்ணாமல் தம்மை அவராகவே கீழே வந்து உட்காந்து பிதாவை பார்க்கிறார். அவருக்கு தாமா நிறைய செய்ய முடியும், செய்யல. வேற ஒண்ணுமே செய்யல. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? அது மட்டும் கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை பிடிக்க வரும்போது பேதுரு கத்தி எடுத்து ஒருத்தன் காதை வெட்டுறான். வெட்டும்போது இயேசு, கத்தியை உரையில போடு. நான் கேட்டா 72 லேகியோனுக்கு அதிகமாக 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை கர்த்தர் அனுப்ப மாட்டார் நினைக்கிறியா அப்படின்னு கேட்கிறான். நான் அப்படி கேட்க மாட்டேன். ஏன்? நான் அப்படி கேட்பேனே, இப்படி நிறைவேறணும்னு எழுதப்பட்டது எப்படி நிறைவேறும்? எப்படி நிறைவேறும்? அவருக்கு அதிகாரம். அவர் மட்டும் ஒரு தூதன்ட்ட மட்டும் கண்ணு காட்டினார். ஏன்னா தூதர்கள்லாம் சுத்தி ரெடியா இருக்கிறாங்க. ஏன்னா தூதர்களுக்கு தெரியுது இவர் யாருன்னு. இவர் வியாகுலப்படுறார். ஏஞ்சல்ஸ் எல்லாம் அப்படி ரெடியா இருக்கிறாங்க. அவருடைய கட்டளை ஒரு வார்த்தை மட்டும் இப்ப சொன்னார்னு வைங்களேன், எல்லாம் விட்டு அந்த தூதர்களில் ஒருவன் தானே வந்து இயேசுவை பலப்படுத்தினான். அந்த இடத்துல பிதா அனுப்புறார், அவரை பலப்படுத்துறார். அதான் அவருக்கு தெரியுது சுத்தி தூதர்கள் நிக்கிறாங்கன்னு. தூதர்கள்லாம் கை கட்டப்பட்ட நிலையில நிக்கிறாங்க. ஏன்னா இன்னும் ஆர்டர் வரல, கட்டளை வரல. பேதுரு, நீ கத்தி எடுத்ததும் பெரிய ஆள் நினைக்காத, என்னை சுத்தி அவ்வளவு தூதர்கள் நிக்கிறாங்க. நான் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னா செய்யறதுக்கு செயல்படுறதுக்கு அத்தனை தூதர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருந்தோம் பிதா செய்ய. அப்பாக்கு இது சித்தம் இல்லை, அவ்வளவுதான். இதுதான் தேவனுக்கு முக்கியத்துவம். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. இதுதான் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க ஆண்டவர் தருகிற நோ என்கிற பதிலையும் ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு 1.5 ஆமேன் வருது, அதுக்கு மேல ஆமே. கொஞ்சம் முன்னாடி உங்க பிள்ளைங்கன்னா அப்படி இருப்பாங்கன்னு சொன்னது என்ன கைத்தட்டு. ஆமே, ஹல்லேலூயா, ஆமேன். பாருங்க, அதாவது அந்த தீர்மானம் எடுக்கிற இடத்துல கர்த்தர் இருக்க கூடாதுன்னு தானே சாத்தான் போய் ஆதாம் ஏவாளை வஞ்சிக்கிறான். இந்த பழம் இங்கே மேட்ரு கிடையாது. இங்கே மேட்ரு என்ன தெரியுமா? உனக்கு மேலே எதுக்கு இன்னொரு தேவன்? இந்த பழத்தை சாப்பிட்டா நீ யாரா மாறிடுவ? தேவனா மாறிடுவ. அப்போ உனக்கு யார் தேவையில்லை? சொல்லுங்க சத்தமா. இதுதான் சாத்தானுடைய நோக்கம். சாத்தான் தன்னை தேவனாய் மாற்ற நினைத்தான். எனக்கு மேலே எதுக்கு இன்னொருத்தர் இருக்கணும்? எனக்கு திறமை இருக்கு, எனக்கு தாளந்து இருக்கு, எனக்கு மேலே எதுக்கு இன்னொருத்தர்? கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது இண்டிபெண்டன்ட் லைஃப் கிடையாது, அது டிபெண்டன்ட் லைஃப். அது சார்ந்து இருக்கிற வாழ்க்கை. இயேசு என்ன சொன்னார்? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது, ஒன்று செய்யக்கூடாது. இதை புரிஞ்சவங்களுக்கு இயேசு தேவை, இதை தெரிஞ்சவங்களுக்கு இயேசு தேவை. 21வது அதிகாரத்தில் பேதுரு சொல்றாரு, யோவான் 21, நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு. இந்த பின்மாற்றக்காரங்களுக்குன்னு ஒரு கிஃப்ட் உண்டு பாருங்க. அவங்க போன தனியா போக மாட்டாங்க, கூட 4 பேரை கூட்டிட்டு போவாங்க. நான் மீன் பிடிக்க போறேன் அப்படிங்கிறார். நீங்க மீன் பிடிக்க போனா நீங்க மட்டும் போனா என்ன? பாவப்பட்ட யோவான் யாக்கோபு எல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆமே. நான் நீ சர்ச்சைக்கு போக மாட்டேன், நீயும் போகாத, அது தனி கிருவை. நான் மீன் பிடிக்க போறேன் நாங்க.
நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு சீஷர்கள்லாம் போறாங்க. ஆனா பைபிள் சொல்லுது அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. லூக்கா 5 சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றும் அகப்படவில்லை. அது அர்த்தம் என்ன? அங்க பிரயாசப்பட்டாங்க, கிடைக்கல. 21வது அதிகாரத்துல பிரயாசம் கூட பட முடியல, வலை கூட போட முடியல. ஏன்னா இயேசு சொல்லிட்டு போயிட்டார், என்னை அல்லாமல் உங்களால். இப்ப நான் கேட்கிற, பேதுருவுக்கு வலை போட தெரியுமா தெரியாதா? ஏன் முடியல? நம்ம நிறைய தெரியும் நினைச்சு தனியாக போறோம். நமக்கு நிறைய தெரியும் நினைச்சு, இனி எதுக்கு ஆண்டவர், எனக்கு தான் தெரியுமே. இனி எதுக்கு தேவன், எனக்கு தான் தெரியுமே. நமக்கு நிறைய தெரியும் நினைச்சு அவர் இல்லாமல் செயல்பட பார்க்கிறோம், விழுகிறோம். அதாவது சமுத்திரம் கொந்தளிக்குது, ஒரு பெரிய சோதனை. அந்த சோதனையில பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் இறங்கி வரேன் வா அப்படிங்கிறார். இறங்குறான், உள்ள போயிட்டான். ஆண்டவரேங்கிறான், தூக்கி விடுறார். அந்த சோதனையை ஜெயிச்சிட்டார். இப்ப அடுத்த சோதனை வருது. ஆண்டவர் சொல்றார், இன்று இரவு சேவல் கூவுறதுக்கு முன்னே 3 தடவை நானா ஆண்டவரே. என்ன ஆண்டவரே, நான் அந்த கடல்ல நின்ன ஆளாச்சே. ஆமே. இப்போ ஆண்டவர் சொல்ற, பேதுரு இப்படி ஒரு சோதனை இருக்குல்ல, ஒரு 1 hour பிரேயர் பண்ணு, சோதனைக்கு உட்படாதபடி. என்ன சோதனை? 3 தடவை நானா மறுதளிக்க போறேன். நீங்க பாத்தீங்களா ஆண்டவரே, எல்லாருக்கும் முன்னாடி காதை வெட்டக்கூடியவன், நானா மறுதளிக்க போறேன். தூங்கிட்டார். சோதனை வந்துச்சு. அவர் என்ன கான்ஃபிடென்ட்ல போனார், நான் சமுத்திரத்தில் நின்னவனாச்சே. இதெல்லாம் ஒரு சோதனையா? பேதுரு கரெக்டு தான், அன்னைக்கு நிற்க முடியாத இடத்துல நின்னீங்க. எப்படி நின்னீங்க பேதுரு? அன்னைக்கு நீங்க மட்டும் நிக்கல, உங்க கூட இயேசு இருக்கிறா. ஆனா இப்பொழுது இந்த சோதனையில இயேசு இல்ல. ஒரு வேலைக்காரிக்கு முன்னாடி தோட்டு போயிட்டீங்க. நீங்க தெரியும் அந்த நம்பிக்கையில போறீங்க. நமக்கு தெரியும் நம்மளால முடியுங்கிற நம்பிக்கை வரும்போது பல நேரத்தில் அந்த இடத்துல யாரை கழட்டி விடுறோம் தெரியுமா? கர்த்தரை கழட்டி விடுறோம். ஆமென். எனக்கு இயேசு தேவை. எதுவரை தேவை? அந்த நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள். அதாவது பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு நமக்கு கடைசி வரை தேவை. ஒரு மனிதனுக்கு நித்தியம் வரைக்கும் யாரு தேவைன்னா ஒரே உறவு மட்டும்தான், இயேசு மட்டும்தான்.